ஒரு நிமிஷம் இங்க வார்த்தை மாறுது. அப்புறம் ஏன் அவங்க பேசினாங்க? யாருமே பிக் பாஸ்ல மார்னிங் ஆக்டிவிட்டி முடிஞ்சதுமே கேப்டன் தீபக் வந்து அவரோட கேப்டன்ஷிப்ல ஏதாவது இஷ்யூஸ், காமன் இஷ்யூஸ் இருந்தால் அதை அட்ரஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த லிவிங் ரூமோட டுகெதர்னஸை வந்து அப்படியே கன்டினியூ பண்றாரு. ஆனால் ஹவுஸ்மேட்ஸ்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போகணும், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டைம் ஆகுது, பசிக்குதுங்கிறாங்க, ஒரு 5 minutesல கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாரையும் உட்கார வைக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் கொரி வந்து பவித்ரா ரைஸ் பண்ணுறாங்க. கிச்சன் டீமில் வந்து குக்கிங் டீம் இல்லாதவங்க யாராவது உள்ளார போனால் இவன் ஏன்டா உள்ளார வராங்கிற மாதிரி அவங்க பார்வை இருக்குது. அஸ்வல் ஃப்ரிட்ஜை கேட்டுட்டு திறக்கணுங்கிறதெல்லாம் வந்து எனக்கு இஷ்யூவாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே அதுக்கு வந்து தீபக் என்ன சொல்கிறாரு, சில ரூல்ஸ்லாம் வச்சாதான் அது வந்து ரெகுலரைஸ் ஆனாதான் எல்லாருக்குமே நல்லது. ஏன்னா இப்போ நேற்று வந்து ஒரு இஷ்யூ வந்தது, கேக்கை காணோன்னு சொல்லி சாட்சினா சொன்னாங்க. ஸோ இப்போ அந்த கேக்கை காணோன்னா இப்போ யார் முன்னாடி ஃப்ரிட்ஜை திறந்துருக்கான்னு எங்களுக்கு தெரிஞ்சாதான் நான் வந்து அதை சொல்ல முடியும். அதனால தான் நான் அதை ஒரு ரெகுலரைஸ் பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உடனே தர்ஷிகாவும் இதே பாயிண்ட்டை தான் சொன்னாங்க. அப்போ ஏதாவது காணா போச்சுன்னா கேட்காதீங்க, அப்போ யார் வேணால் திறந்துக்கங்க, காணா போச்சுன்னா கேட்காதீங்க அப்படின்னு தர்ஷிகா சொல்கிறாங்க. உடனே வந்து முத்து எழுந்திரிச்சு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு விஷயத்தை இப்படி தான் செய்கிறதெல்லாம் நல்லா இருக்குன்னா, ஆனால் வந்து இதை மாதிரியே செஞ்சுட்டு வந்தால் அவனாக தொலைஞ்சு போயிடுவான். இது வந்து ஒரு ஹாஸ்டலில் இருக்கிற மாதிரியோ இல்லை ஒரு கேம்பில் இருக்கிற மாதிரியோ இல்லை ஒரு சீர்திருத்த பள்ளியில் இருக்கிற மாதிரியோ இருக்குது. இது காலையில் எஞ்சா இப்போ செய்யணும், அடுத்து சாப்பிடணும், அடுத்து உங்களோட டியூட்டியை பார்க்கணும், அடுத்து இங்கே துணி போடக்கூடாது, அங்கே துணி போடக்கூடாது, இப்படிங்கிறதெல்லாம் ஒரு ரெகுலரைஸ் பண்ணுறது நல்லா இருக்குது பார்க்க. ஆனால் இது பிக் பாஸ் வீடு. ஸோ இது அவனாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாரு. உடனே வந்து தீபக், அப்போ நான் இங்கே 11 மணிக்கு தூங்கலாமா, நான் அங்கே டிவி பார்த்துட்டே தான் வீட்டில் சாப்பிடுவோம், அது மாதிரி இங்கே இருக்க முடியுமா அப்படிங்கிறாரு. உடனே முத்து என்ன சொல்கிறாரு, அப்படி நீ நீ தூங்கு, நாய் குலைக்கட்டும், 10 தடவை குலைக்கட்டும், உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், மக்கள் ஓட்டு போட்டு உன்னை வெளியேற்றணும், அதுதான் கேம், அவனாக இருக்கணும். இது மாதிரி ஒரு விஷயத்த சொல்லலாம், ஆனால் வந்து அந்த விஷயத்த அவன் ஃபாலோ பண்ணணும்னு கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அவனாக இருக்க விட அதனால வர பிரச்சனையை அவன் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. உடனே இப்போ மாற்றி என்ன சொல்கிறாங்க, ஃப்ரிட்ஜை திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ முதல்ல வந்து ஃப்ரிட்ஜு அக்சஸே இல்லைன்னாங்க, ஃப்ரிட்ஜு அப்புறம் கேட்டுட்டு திறங்கன்னாங்க, இப்போது இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அருண் வந்து ஏஞ்சிட்டு அதுக்கு விளக்கம் கொடுக்க வராரு. ஆனால் மற்றவங்க எதுவும் சொல்ல விடலை, அவர் பேசட்டும் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுறாங்க. அடுத்த அன்ஷிதா என்ன சொல்கிறாங்க, நான் நேற்று கிச்சனுக்கு போனேன், கிச்சன் டீம் இல்லாதவங்க வெளியே இங்கே வர வேணாம் அப்படின்னு அருண் ப்ரோ சொல்கிறாரு. ஆனால் விஷால் வந்து அந்த மேடையிலே உட்காந்துருக்காரு, அவர் வந்து வெசல் வாஷிங் டீமு, ஆனால் அவர் மேடையில் உட்காந்துருக்காரு, நான் எதுக்கு போகணுன்னு சொல்லி நான் அங்கேயே நின்றுட்டேன் அப்படின்னு அவங்க ஒரு இதை சொல்கிறாங்க. உடனே தீபக், அதை என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு, நான் அந்த இடத்த விட்டு போகலை, அதனால அதை நான் இஷ்யூவாக பார்க்கல அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. உடனே ஆனந்தி வந்து அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லீடர்ஷிப்புக்கும் கண்ட்ரோலிங்க்கும் ஒரு தின் லைன் தான், நீங்கள் வந்து லீடர்ஷிப்பை தாண்டி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போயே வந்து ஹவுஸ்மேட்ஸ்லாம் ரெஸ்ட் ரூம் போகணும், பசிக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு 5 minutesல முடிச்சிடலான்னு நினைக்கிறீங்க, அது 5 minutes நடக்காது, அதிகமாக தான் ஆகும். பட் இப்போ நீங்கள் வந்து அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது எங்களை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ இந்த